அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களின் தோற்றம், குணம், கல்வி, வேலை, தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பம், ஆரோக்கியம் போன்ற வாழ்நாள் பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இரட்டை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு செயலை தொடங்கும் போதே அதன் சாதக பாதங்கள் இரண்டையும் அலசி ஆராய்ந்து பின்பே செயல்படுவார்கள். எந்த செயலில் ஈடுபட்டாலும் நிதானத்துடனும் சாமர்த்தியத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். சமூகத்தில் தங்கள் மதிப்பை உயர்த்தி காட்டிக்கொள்வீர்கள். போலி ஆடம்பரமின்றி நடந்து கொள்ளும் குணம் படைத்தவர்கள் நீங்கள். ஓடும் மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடியிருக்கும் கொக்கை போல் நின்று நிதானமாக ஆடி வெல்வீர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி, ராஜ்யாதிபதிகள் 9ஆம் இடமான கும்பம் மற்றும் 10ஆம் இடமான மீனம் ஆகிய 2 ராசிகளிலும் வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும். இதைவிட மீன ராசிக்காரர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்தால் பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சி இருக்கும். தங்கு தடையின்றி செல்வம் வளம் பெருகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவது பூர்வ ஜென்ம பந்தமாகும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது இந்த இணையர்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் பெரும்பாலும் அழகாக கவர்ச்சியாக இருப்பார்கள். வாயு ராசியை சேர்ந்தவர்கள். புதனுக்கு சொந்த வீடு மிதுன ராசிதான். மிருகசிரீஷத்தின் 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் திருவாதிரை 4 பாதங்களும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிந்தனை பிரியர்கள். இவர்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் 2 பணிகளை கவனிப்பார்கள். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவார்கள். எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு குஷி என்றே சொல்லலாம். ஒரு வேலையை தொடங்கி செய்வார்கள், அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க போய்விடுவார்கள். அதையும் முடிக்க மாட்டார்கள். தாங்கள் சொன்னதையே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பார்கள். முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிடவும் தயங்குவார்கள். இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஓர் இரட்டை வேஷம் போல் தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது. பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவார். ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டார். இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது. ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பார்கள், முன்னுக்கும் வருவார்கள். இவர்களை பிரகாசிக்க ஒவ்வொன்றும் சம்பந்தம் இல்லாத 2 தொழில்கள் வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பார். இவர்கள் சிறந்த தூக்க பிரியர்கள். மிதுன ராசியின் சொந்தக்காரன் புதன் என்பதால் இவர்கள் சிறந்த கல்விமான்களாகவோ அல்லது பத்திரிகை ஆசிரியர்களாகவோ, சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தோ விளங்குவார். புத்தகங்களை வேகமாக படிப்பதில் இவர் வல்லவர். பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படும். சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதுன ராசி அன்பர்களாக இருக்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாயு ராசிக்காரர்கள் ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாம். மிதுனம் காற்று ராசி என்பதால் இந்த ராசிக்காரர்கள் மனசும் ஓரிடத்தில் நிலைக்காமல் அலைபாயும் சுபாவம் கொண்டது. அடிக்கடி புது இடங்களுக்கு போய் பார்க்க விரும்புவார்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் செல்வதை கேட்காமல் சில சமயங்களில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய மனோபலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட இவர்கள் கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வி பெறுவார்கள். இளம் வயதிலும் சரி மத்திய வயதிலும் சரி பிற மாதர்களின் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த தொடர்புகளால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் திருந்த மாட்டார்கள். சிறுநீரக தொடர்பான நோய் ஏற்பட்டு வருந்துவார்கள். நரம்பு தளர்ச்சியும் சுவாச கோளாறும் சிலருக்கு ஏற்படலாம். இவர்களுக்கு மறைமுக எதிரி அல்ல, நேர்முக எதிரிகளே அதிகமாக இருப்பார்கள். சொத்தையும் செல்வத்தையும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் சேர்த்து விடுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரும் எளிதில் அணுக முடியாத நபர்கள் என்று பலருக்கும் தோன்றலாம். ஆனால் ஒரு முறை மிதுன ராசிக்காரர்களின் நெஞ்சில் இடம் பிடித்து விட்டால் இறுதி வரை அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். அவர்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவரை கண்டறிந்து விட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்து கொண்டு இவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பழகுவார்கள். மிதுன ராசிக்காரர்களின் காதல் அளவுக்கு அதிகமாக இருக்கும்.
ஆனால் உங்களை அடிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் அளவிற்கு மாற்றி விடுவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பார்கள். சற்று இரக்கம் கொண்ட பற்களும் விரிந்த மார்பும் மார்பில் ரோமமும் வயதான பிறகு தொப்பையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவர்கள் உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் அகன்ற நெற்றியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனைகள் செயல்படுத்த வேண்டும் என்றும் நினைப்பார்கள். ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு தகுந்தது போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். இவர்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவார்கள். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார்கள். இருப்பினும் சில சனி பெயர்ச்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள். குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டார்கள். ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டுதான் அடுத்த வேலையை செய்பவர்களாக இருப்பார்கள். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு அதிக ஞாபக சக்தி இருப்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பார்கள். இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மையுடையவர்கள். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலும் இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றும் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். பிறரை கேலி கிண்டலும் செய்வதும் என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும். இவர்கள் ஆடம்பரமான வாழவே மிகவும் ஆசைப்படுவார்கள். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைப்பார்கள். கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள். உறவினர்களையும் மதிப்பார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடுவார்கள். இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு பகவான் இருப்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறைகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்கவே அதிக ஆர்வம் இருக்கும். அதேபோல் எங்கும் தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ, எங்கு தாங்கள் விரும்பியதை விரும்பும்படி செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் மட்டுமே அதிக நாட்டம் இருக்கும். தலைவிதியை விட உங்களின் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கையை தங்களுக்கு உள்ளது. அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.